வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பாலைவனத்தில் தனிமையில் இறைவனை தேடியவர். இறைவனோ காகத்தின் வடிவில் வந்து அவருக்கு உணவளித்தார். ஆம், வனத்து துறவியான புனித வனத்து சின்னப்பரின் நவநாளை இன்று செய்ய உள்ளோம். எதை குறித்தும் கவலைப்படாமல் இறைவனின் பராமரிப்பு ஒன்றையே நம்பி வாழ்ந்த இப்புனிதரின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும். இன்று பாலைவன தந்தையின் பெருவிழா. இந்த திருவிழா நாளில் புனித வனத்து சின்னப்பரின் ஆசீர்வாதம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் தங்குவதாக. கவலைகள் மறந்து இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ள வாருங்கள். புனித வனத்து சின்னப்பர் நவநாள் ஜெபம். மாபெரும் துறவியே, பாலைவன தந்தையாகிய புனித வனத்து சின்னப்பரே, உமது இளமை பருவத்திலேயே உலக செல்வங்களையும் இன்பங்களையும் வெறுத்து பாலைவனத்தில் தனிமையை நாடிச் சென்றீரே. அங்கே சுமார் 90 ஆண்டுகளாக இறைவனோடு மட்டுமே உறவாடி ஜெபத்திலும் தவத்திலும் வாழ்ந்து எங்களுக்கு முன் மாதிரியாய் திகழ்கின்றீர். உனக்காக நான் இருக்கிறேன் என்று உலகம் சொன்னபோது அதை துறந்து எனக்கு இறைவன் மட்டுமே போதும் என்று வாழ்ந்து காட்டியவரே, காகத்தின் மூலம் இறைவனின் பராமரிப்பை உணர்ந்தவரே, நாங்களும் உமது வழியில் இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு வாழவும் எங்களின் கவலைகளை மறந்து இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குறிப்பாக இந்த நவநாளில் நாங்கள் இறைவனிடம் கேட்கும் இந்த காரியங்களை பெற்று தாரும். எங்கள் குடும்பங்களில் சமாதானமும் உடல் சுகமும் உள்ள தெளிவும் கிடைக்க பெற்று நாங்கள் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ செய்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, உமது ஊழியரான புனித வனத்து சின்னப்பரின் தவ வாழ்வையும் நம்பிக்கையும் பார்த்து அவர் வழியாக நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை தயவாய் ஏற்று அருள் புரியுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித வனத்து சின்னப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித தத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. அடவின் தபசியான புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மலைகளிலும் கடின தபசு பண்ணினவரான புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை விரட்டுகிறவரான புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எகிப்து தேசத்தை சேர்ந்த கீழ் தெபாயி என்கிற நாட்டில் பிறந்தவராகிய புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரவிய சம்பனரான தாய் தகப்பனிடத்தில் பிறந்தவரான புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த திரவியத்தை செலவு செய்து
மிக்க கிரமத்தோடு கல்வி சாஸ்திர சூட்சும அறிவை படித்து சிறந்த சாஸ்திரியான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு வயதிலிருந்தே உண்மையான பக்தியோடே சத்திய வேதத்தை அனுசரித்தவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமக்கு 15 பிராயம் நடக்கிற பொழுது உமது தாய் தகப்பன்மார் சர்வேஸ்வரன் சித்தத்தினாலே இறக்க தனிமையாய் நின்றவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியிலும் சார்ந்த குணத்திலும் மரியாதையிலும் கிறிஸ்தவனுக்கு தக்க மற்ற புண்ணியத்திலும் நாளுக்கு நாள் வளர்ந்து ஓங்கினவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரட்சணிய 250ஆம் வருடத்தில் தெஸ்ஸென்னும் ராயன் காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு வரும் துன்பங்களுக்கு தப்பித்து ஓர் அந்நிய நாட்டில் ஒளிந்து கொண்டவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது மைத்ரன் உம்முடைய ஆஸ்தியை அபகரிக்க வேண்டுமென்றெண்ணி உம்மை சத்துருக்கள் கையில் ஒப்புக்கொடுக்க எத்தனம் செய்ததை அறிந்து நாட்டை விட்டு காட்டுக்கு போனவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்த காட்டின் மலையடிவாரத்தில் குகையில் வாசலை மூடியிருந்த கல்லை புரட்டி அதிலிருந்து தவம் செய்தவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்த குகையை சூழ்ந்திருந்த ஈச்சமரத்தின் இலைகளை பின்னி ஆடையாக தரித்து கொண்டவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது புசிப்புக்கு அந்த ஈச்சமர கனியையும் தாகத்திற்கு மலையடிவாரத்தில் உண்டான சுனையையும் சர்வேஸ்வரன் உமக்கு நியமித்தார் என்று யோசித்து அவரை துதித்தவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது இளமையாகிய 22 வயதில் கலாப முடியும் மட்டும் தவம் செய்ய விரும்பின புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரவும் பகலும் நீர் செய்த ஜெபத்தினாலும் தவத்தினாலும் உபவாசத்தினாலும் ஏகாந்தத்தினாலும் வரும் மனோரம்யத்தையும் மேலான பாக்கியத்தையும் உமது ஞான பரீட்சையால் கண்டு உலகத்தை முழுவதும் துறந்து அந்த குகையில் தானே உமது ஜீவியமெல்லாம் செலவழிக்க தீர்மானித்த புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதல் வனவாசியான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 43ஆம் வயதில் நேர் ஈச்சங்கனியினால் பசியாற்றினதையும் ஆழ்ந்த தியானத்தில் நாள் கழித்ததையும் கண்ட சர்வேஸ்வரன் தமது தாசரான தீர்க்கதரிசியாகிய எலியாஸ் என்பவருக்கு தந்த மேரையாய் காக்கையின் மூலமாக பிரதி தினம் அனுப்பிய அரை அப்பத்தினால் பசியாற்ற வரம் பெற்ற புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது தவத்தையும் தியானத்தையும் 90 வருடமாக ஏக சர்வேஸ்வரன் ஒருவரே அறிய தவம் செய்தவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய தபசின் அருமையை உலகம் அறியும் பொருட்டு தான் தவத்தில் மிஞ்சினவர் என்று புனித வனத்து அந்தோணியாருக்கு ஒரு தந்திர நினைப்பு வந்த சமயத்தில் உம்முடைய மேன்மையை சர்வேஸ்வரன் அவருக்கு சொப்பனத்தில் காட்ட வரம் பெற்ற புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூரியன் உதயமான போது புனித அந்தோணியா நீர் இருக்கும் வனத்தை தேடி வருகையில் பசாசு நர ரூபமாகவும் மிருகத்தைப் போலவும் பயங்கரமான பூத உருவம் கொண்டு தோன்றின போது அவர் பயப்படாமல் தைரியம் கொண்டு சிலுவை அடையாளத்தை வரையவே உம்மிடம் சேரும் வழியை காட்டி பசாசு மறைய வரம் பெற்றவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 2 நாள் முழுதும் அவர் நடந்து ஓர் ராத்திரி எல்லாம் ஜப தியானம் செய்து மலையடிவாரத்தில் தண்ணீர் குடிக்க வந்த பெட்டை ஓநாயை பின்பற்றி உமது குகையருகே வந்து சேர வரம் பெற்றவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குகையில் அவர் நுழைந்த மாத்திரத்தில் மனித அரவமில்லாததால் தூரத்தில் இருந்த விளக்கை கண்டு சந்தோஷத்தோடு வேகமாய் நடந்த சத்தத்தை நீர் கேட்டு உமது வாசலை மூடிக்கொண்டவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியார் காலை முதல் மத்தியானம் மட்டும் மிகுந்த தாழ்ச்சியோடு மன்றாடி உம்மை நான் பார்க்க நல்ல என்றாலும் உம்மை பாராமல் போகிறதை பார்க்கிலும் இங்கேதானே இறந்து போவேன் என்ற சத்தம் கேட்டு மனம் இறங்கின புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியார் கொண்ட விசுவாசத்தையும் உமது மேல் போட்ட பெரும் பாரத்தையும் கண்டவுடனே கதவை திறந்தவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒருபோதும் அறியாத புனித அந்தோணியார் பெயரை சர்வேஸ்வரனுடைய சித்தத்தினால் அறிந்து அவரை அழைத்தவரான புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய நாமத்தையும்
புனித அந்தோனியார் தெய்வ வரத்தால் உச்சரித்த மாத்திரத்தில் அவரோடு ஏகோபித்து ஏக சர்வேஸ்வரனை தோத்தரித்த புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழக்கப்படி அரை அப்பம் கொண்டு வரும் காகமானது சர்வேஸ்வரனுடைய ஏவுதலினால் முழு அப்பம் கொண்டு வர வரம் பெற்றவரான புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது புனித அந்தோனியாரை நோக்கி, சுவாமியுடைய தயையை பாரும், நீர் வந்ததை பற்றி தம்முடைய ஊழியர்களுக்கு இரட்டிப்பான அன்னம் தந்தார் என்று சொன்ன புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எனது அந்திய காலம் சமீபத்தபடியால் தயாசருபியான சர்வேசம் கிருபை கூர்ந்து என்னை அடக்கம் செய்ய உம்மை அனுப்பினார் என்று சொன்னவரான புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அலெக்சாந்திரியா பட்டினத்தில் மெட்ரானியராகிய புனித அத்தனாஸ் என்பவரால் புனித அந்தோனியாருக்கு ஒரு கம்பளம் தரப்பட்டதை ஞானத்தால் கண்டு அதனால் உம்மை பொதிந்து அடக்கம் செய்ய அவரை கேட்டு கொண்டபோது அவர் உம்முடைய ஞான காட்சியின் மகத்துவத்தால் ஆச்சரியப்படச் செய்தவராகிய புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரானவர் உம்முடைய மரணகாலம் குறுகினதை அறிந்து துக்கித்து 2 நாளில் தமது மடத்திற்கு சென்று அந்த கம்பளத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணப்பட்ட மறுநாள் காலையில் சமணசுகளும் தீர்க்க தரிசிகளும் அப்போஸ்தலர்களும் புடைசூழ மோட்சத்திற்கு ஆரோபணமாகிறதாய் அவர் காட்சியில் காணப்பட்டவராகிய புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் இந்த காட்சியை கண்டவுடனே சாஷ்டாங்கமாக விழுந்தெழுந்து வேகத்துடன் குகையில் வந்து உம்மை பார்க்கும்போது நீர் முழங்காற்படியிட்டபடியே வானத்தை நோக்கிய கண்ணும் உயர்த்திய கையுமாய் இருக்க கண்டு தியானத்தில் இருக்கிறதா எண்ணப்பட்டவராகிய புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவாசமில்லாமல் இருக்கிறதை கண்டு மறித்திருக்கிறீர் என்று அவர் அறிந்து அவர் கொண்டு வந்த கம்பளத்தால் உம்மை பொதிந்து சங்கீத பாடலோடு வெளியில் கொண்டு வரப்பட்டவராகிய புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 2 சிங்கங்கள் உமக்கு கல்லறை தோண்ட வரம் பெற்றவராகிய புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயவனி ரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, தபசியான புனித வனத்து சின்னப்பர் அகோரமான தபசு செய்து அனுசரித்த புண்ணியங்களினாலே மோட்சத்திற்கு எழுந்தருளி தேவ தரிசனமடைந்து ஆனந்த பாக்கியம் அனுபவிக்க பாத்திரமானவரே, அவரை கொண்டு உம்மை மன்றாடுகிற நாங்களும் இந்த புனித வனத்து சின்னப்பருடைய தர்ம மாதிரிகையினாலே தேவரியா தருகிற நல்ல விசாரங்களை தாபரியத்துடனே பற்றி கொண்டு உம்முடைய கற்பனையை மீறாமல் புண்ணிய வழியில் நடந்து அவரோடு கூட மோட்ச ராஜ்யமடைய எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் சுவாமி. பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதாகாலமும் ஜீவியருமாய் நித்திய ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவருமாயிருக்கிற ஆண்டவரே, ஆமேன்.